வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாமா? 98 தாவைக்கா மாவட்ட செயலாளர்கள் ஆதரவா? விஜய் எடுக்க போகும் முடிவு என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அதாவது விரைவக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது பம்பரம் போல் சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் அதிமுக என்பது பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் எண்ணத்தில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு செல்லலாமா என்பது தொடர்பான தாவைக்காவின் மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு கருத்து கணிப்பு கேட்கப்பட்டதா. அதாவது தாவைக்காவின் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில்தான் 120 மாவட்ட செயலாளர்கள்லாம் பங்கேற்றுள்ளார்கள். அதில் 98 பேர் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக கூட்டணி அமைக்கலாம் என்ற கருத்தை கூறியதாக சொல்லப்படுகிறதா. அதாவது கடந்த சில நாட்களாகவே பாஜக தரப்பில் தாவைக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்ட நிலையில்தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அண்மையில் நடைபெற்றது. அதாவது ஆந்திராவின் துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் மூலமாகவும் விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி மூலமாகவும் பாஜக என்பது அணுகி வருவதாக கூறப்படும் செய்திதான். ஆனால் பாஜகவை கொள்கை எதிரின்றி விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில்தான் அவர் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பாரா என்ற மனநிலையில்தான் ஒரு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் கொள்கை எதிருடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் கதவுகளை கடந்த சில நாட்களாகவே விஜய் கொஞ்சம் திறக்க மனநிலை இருப்பதாக கூறப்படுகிறதா. அதாவது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னே இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் விஜய் அவர்கள் கடைசி நிமிடத்தில் கூட பாஜகவுடன் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது இந்த நிலையில்தான் தாவைக்கா தரப்பில் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயலக ஆலோசனை கூட்டத்தில் வாயிலாக நடைபெற்று இருக்கிறதா. இதில் மொத்தம் 132 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டாராம். இதில் 98 மாவட்ட செயலாளர்கள்லாம் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற மனநிலையில்தான் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. முதலில் தேர்தல் பணி தொடர்பான மட்டுமே ஆலோசிக்கப்பட்ட நிலையில்தான் இதன் பின் கடைசி நேரத்தில் இந்த கேள்வி புஷி ஆனந்த் கேட்டிருக்கிறார். இதனால் 128 மாவட்ட செயலாளர்கள் 98 மாவட்ட செயலாளர்கள் பாஜகவுடன் கூட்டணியை ஆதரவு தெரிவித்ததால் சொல்லப்படுகிறதாம். இதனைத் தொடர்ந்தான் விஜயின் முடிவில் தான் கண்டிப்பாக இந்த மாற்றம் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறதா. ஏனென்றால் விஜயுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமியும் முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் விஜயின் டிமாண்டை மிகப்பெரிதாக இருந்ததால் தான் பாஜக பக்கம் திரும்பிவிட்டாராம். தற்போது பாஜக தரப்பில் துணை முதல்வர் பதவியும் 60 சீட்டும் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு கொடுப்பிருப்பதாக பாஜகவின் டெல்லி தலைமையானது தனது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட தொடங்கிவிட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் எடுக்கப் போகும் முடிவு என்ன, அவருடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அவருடைய தொண்டர்களுக்கு அவர் என்ன கூறப் போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.